3 month இல்லை 2 month வீடியோ போட்டு ஸோ எக்ஸாமு நிறைய வேலைலாம் இருந்துச்சு. நான் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி ஃப்ரீ ஆகிட்டோம். இனிமேல் வீடியோ மேபி ரெகுலராக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ நெய்பர். ஸோ ஹலோ நெய்பர் அவன் நம்ம கூட நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்துக்காங்க கைஸ். அது யாருன்னா எஸ்கே பிரணீத். அது என் தம்பி சேர்ந்துக்கான். ஸோ நீங்கள் ஜாய்ஸ்டிக்கெல்லாம் ப்ளே பண்ண போகிறேன் சொல்லி வீடியோ பார்க்கவங்க லைக் பண்ணிக்கலாம். ஆக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஆக்ட் 1 தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ் கேம் ப்ளே வீடியோ. ஏன்னா நான் வந்து புது போட் ஹெட்செட் ஒரு வாங்கியிருக்கோம். ஸோ அது ஆட் பார்ட்ஸ்னால் ஸோ கேளுங்க. ஓகே என் ஜாய்ஸ்டிக் ஒரு கண்ட்ரோல் இதுதான். ஸோ ஒரே நிமிஷம் கைஸ். ஐயோ என்னதாச்சு. ஸோ கைஸ் என்ன நடந்ததுன்னா வந்து லைட்டாக வந்து நம்ம ஃபோன் வந்து லைட்டாக கிளிச் ஆகிடுச்சு இந்த கேமு. ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி கேமு. ஸோ நமக்கு பைக் பண்ணி தான் வாங்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய இடத்துல கிளிச்சாக ஆகும். ஏன்னா இது மொபைல் கேம் கிடையாது. ஸோ ஆக்சுவலி மொபைல் ரிலீஸ் பண்ணி இருந்துக்கலாம். ஸோ அதனால் எப்படி ஒரு புரியும் எனக்கு. ஸோ விளாண்டு பார்ப்போம் வாங்க கைஸ். என்ன நிமிஷம் கைஸ் இன்க்ளூஷனை போட்டால் கார்டு வெயிட் கொடுத்துருவான். அதனால ஸோ இதை போடல. ஸோ ஓகே கைஸ் விளாட்லாம். ஸோ முன்ன பின்ன இந்த கேம் நிறைய விளாண்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ் ஆக்ட் ஃபைனல் வரைக்கும் விளாண்டு முடிச்சிருக்கேன் இந்த கேமை. பட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மாறிட்டேன். வேறு ஏதாவது என் ஃபோனில் தான் விளையாடுவேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் ஜாய்ஸ்டிக் விளையாடுது. அதனால் எப்படி இருக்கும் தெரியல. நேற்று நான் வந்து இந்த சாப்டர் முடித்தேன். ஸோ ஓகே சரி போடலாம். ஃபஸ்ட்டே கோலாக. ஸோ கைஸ் என் ஜாய்ஸ்டிக் வந்து சரியாக வர மாட்டேங்குது. நான் வந்து கையிலே விளாட்றேன் உங்களுக்காக. ஸோ ஓகே கைஸ் லைட்டாக ஹேங் ஆகவே இந்த மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா என் ஃபோன் அவ்வளோ பில்டப்பில் இல்லை. ஓகே கைஸ் ஸோ கைஸ் நான் ஒன்று உடைக்க வந்துட்டேன். ஸோ இது வந்து போட்டுக்கலாம் கைஸ். உங்ககிட்ட நான் இப்போ ஒன்று மட்டும் உடச்சி காமிச்சிடுறேன். இப்போ நீ பேசிட்டா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாம் ஏன்னா சார் கைஸ் ரொம்ப நாளாக ஆச்சு கைஸ் உங்களெல்லாம் பார்த்து. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது 4 ரோப்ளாக்ஸ் விளாண்டிங்க. அவன் வந்து அதான் இப்போ ரோப்ளாக்ஸ் வந்துருக்கேன். ஸோ அதுவும் கைஸ் இப்போ சவுண்ட் கேட்குது கைஸ். கைஸ் கொஞ்சம் கிளிச்சஸ் ஆகும் சொல்லலை. இது கொஞ்சம் கிளிச் ஆகும். என்ன கைஸ் நான் வந்து கொஞ்சம் கிட்ட போன வச்சுக்கோங்க கைஸ். ஹாலோநேபிள் வந்து பிடிச்சிடலாம். ஏதோ கிளிச்சாலே நமக்கு வந்து ஹாலோநேபிள் செவத்துக்குள்ளே வந்து பூந்துலாம் வரலாம். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடுவேன். ஹாலோநேபிள் பார்த்தாலே இப்போதான் சவுண்ட் கேட்கும். பார்த்துட்டான் பிடிச்சிடக்கூடாது. பிடிச்சா அதான் போச்சா கிளிச் ஆகிடும் அந்த கேம் கைஸ். ஓட்டலாம் போய் தியாபோனி வேணாந்து கீச்சா அப்படிங்க இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து தச்சு ஊற்று போயிடுச்சு கைஸ். ஒரு நாள் நான் ஊற்று. ஸோ ஆஹா ஜனங்கள் உதவி. ஸோ ஓகே இந்த பொருள் எடுத்துன்னு போகலாம். அப்போ என்ன பண்ணுறேன். ஸோ எனக்கு மூச்சு ஒரு சவுண்ட் லைட்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். மூச்சு ஒரு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து மூச்சு விட்டுருக்கான் கைஸ். அதாவது அவன் தூங்கிட்டு இருக்கிறான் இப்போ. ஸோ இந்த கேம் டஃப்பான ஒன்றுனா இதுதான் கைஸ். இங்கே ஏறணும் பட் நீங்கள் அசால்ட்டாக ஆகிட்டாங்க கைஸ். இங்கே எப்படிலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ நம்ம உள்ளே குச்சிடலாம். ஓகே கைஸ் இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து தனியாக போட்டுக்கலாம். இப்போ முடியல. இப்போ நம்ம உள்ளே போடணும். உள்ளே போனதுக்கம்மா இங்கே சுவிட்ச் கொடுத்துப்பாங்க. நம்ம ஆன் பண்ணிக்கலாம்.
ஆன் பண்ணிட்டு இங்கே காக்கி கொடுத்துருப்போம் கைஸ். அந்த இடத்துல நானும் இப்போ மூலியம் இல்லாதவன் கீயை பக்கத்தில் வச்சு சாவியும் பக்கத்தில் வச்சுப்போம். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இதே டோர் வழியாக எஸ்கேப் பண்ணலாம். எந்த டோர்? இந்த டோர் தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே போனால் ஒரு கட்சின் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதோட இதோட காலுக்கு பின்னாடி போகணும். அதாவது இவங்களால பயம் இருக்காங்க. சப்போர்ட் வந்துட்டான். டேய் உன் ஏதா பிரச்சனை? நான் போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அப்பப்போ பெரிய பாடி பில்டர் மாதிரி அப்பப்போ பண்ணுவான். அதிசயமாக இன்றைக்கி பண்ண மாட்டாங்க. வேலை பார்த்தாங்க ஓப்பன் டு கூகுள் அதே பாய். ஓகே கீஸ் நம்ம இந்த எடுத்துட்டு ஸோ இதை வச்சு நம்ம 10 வச்சு கிளாஸ் உடைக்கிறேங்க பேரில் போய் இவன் மேலே வச்சுருந்தாங்க. ஸோ பிளான் போட்டேன். பட்டு நான் கண்ணாடி வச்சுருந்தது. ஸோ கைஸ் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். யார் யாருக்கு நான் ஹலோ நேபிள் பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண உங்களில் ஒரு 5 பேருக்கு ஹலோ நேபிள் வந்து நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதுவும் நோ மணியா. அதாவது நான் சொன்ன காப்பி கொடுத்துருவேன் போய்ட்டு. நான் உங்களுக்கு வந்து நோ மணியாக வந்து தரேன் இந்த கேம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கேம் வந்து முன்ன போய் விளையாண்டுக்கிங்க உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நோ மணினா என்னடா? நோ மணின்னா என்னதுடா? அதுவா அப்புறமா சொல்ல கேஸ் சொன்னால் யூடியூப்ல வந்து நம்ம சேனல் தூக்கிடுவாங்க. சொல்ல மாட்டேன். அப்புறமா சொல்லுவேன். சொல்லணும் போய்க்கிறோம். நம்மளுக்கு இங்கேருந்து இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னா அவன் தான் மெசேஜ் பண்ணுறதுக்கு போயிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டோர் வந்து இப்போ திருடாங்க படத்தில் பார்த்துப்பீங்க. திருடாங்கலாம் வந்து ஒரு இது வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க டோரை. அந்தமாரி இப்போ நமக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ அது வேணும். அது எங்கே போங்க எத்த மாட்டியா? அதை ஏங்க இங்கே போட்டேன் முடியலடா. இப்போ ஹலோ இப்போ சவுண்டு வரும் கேட்டு இங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க ஐசாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அதான் நல்லா ஃபோட்டோ தான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் என்னடா இப்படியெல்லாம் நினச்சி அப்போல்லாம் யோசிக்காதீங்க. ஸோ லிட்ரலி நீங்கள் இப்போ தான் டச் விட்டு பேசி என்ன செஞ்சதில்ல. ஐயோ இது கீழே போகுது. ஓகே அங்கே ஒரு பொருள் எடுத்துட்டேன். இந்த பொருள்லாம் இது எதுக்கு நான் போன சாப்டரில் பார்த்த கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். இந்த ஹலோ நேபிள் வந்து இப்போ வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். ஸோ அவனை வெளியே கொண்டு வந்துட்டு நம்ம மேலே போகணும். உள்ளே போகணும். ஸோ எப்படி இப்போ போகணும் அந்த ஐடியா இல்லை. ஸோ கைஸ் ஒரே நிமிஷம். ஸோ கைஸ் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவன் வீட்டுக்குள்ளே போகிறோம். இவன் வீட்டில் இருக்க போக வேண்டிகிட்டே போகிறான். வந்த பார்த்தா சவுண்டு கேட்குது. ஓப்பன் ரோடில் கதவு இவன் வேறு பேசிகிட்டு இருக்கான். ஓகே ஈஸ் நம்ம கதவை மூடிக்கலாம். இது வந்து டச்சு மாதிரி வரான்னு சொன்னாங்க. இது பண்ண 1/2 மணி நேரமாக கொடுத்துட்ருக்கோம். மூட மாட்டேனாங்க. இது மூட வேணும். இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பார்த்துக்கலாம். புரிவா ஏன்டா இவங்கிட்டவே புரிவா லூஸாக அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நமக்கு நம்ம பொருள் வந்து அவன் வச்சு பண்ண நினைக்கிறீங்க. கச்சின் பிளேயரு. ஸோ இங்கே வந்து இங்கே ரூம் பண்ணுவாங்க காமிக்கிறேன். கச்சின் சொல்லுவாங்க. அதாவது இவன் வந்து அவனோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஒரு காரில் போகிறான். இந்த வந்து பாண்டு வரும்.
ஏன்னா இந்த இடத்துல ஆக்சிடென்ட்டையும் அழுவோம் அலோன் பேர். ஸோ இந்த கட்சி நம்மளுக்கு பாதி பேர் தெரியும். ஸோ அதனால் இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். என் வீட்டாண்டே இறக்கி விட்டுருவாங்க எல்லா பொருளும் சேர்த்து. பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலோன் நிற்கிறானா, நம்ம இந்த வீட்டுக்கு பின்னாடி போகணும். ஆக்சுவலி அதுதான் ஈஸி இந்த கேம்லேயே. பார்த்துட்டான் நம்ம வச்சு தப்பிக்கணும். இப்போ இன்னும் ப்ளீஸ் இதான் சான்ஸ் யூஸ் பண்ணி கைச்சிடலாம். அப்பா அவனே தப்பிச்சாச்சு. ஸோ இது வழியாக போயிட்டு இங்கே குச்சிடலாம். இங்கே குச்சிடலாம். இங்கே வச்சா பார்த்தீங்க சார். இந்த கட்சி உங்களுக்கு பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல. ஸோ வச்சு கீ தான். ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ இங்கே ஹேமர் மீட் டவர் எட்டி வச்சிடலாம். வெளியே பண்ண கீழே இருக்கணும். இப்போ என் வீட்டுக்குள்ளே போகணும். அதுதான் தப்பு. ஐயோ ஓடலாம் ஓடடி. என்னடா மூஞ்சி இது? ஏடா அங்கேயே மூஞ்சி உடைக்கேன் தரலாம் வந்து நான் பாரு கைஸ். இப்போ அவன் அங்கே போனால் நம்ம வந்து இப்போ என் வீட்டுக்குள்ளே போகணும். அதை திரும்பி பார்த்தோம்டா. யாரெல்லாம் இவன்? ஒரு நிமிஷம் போக மாட்டேன் வீட்டுக்கு. நான் அட்ராக்டும் பண்ண முடியாது. அங்கே போயிட்டு இருக்க முடியுமா? போய் ரூமில் போய் தூங்க நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ண பார்க்கணும் வந்து நான் போகிற ரூமுக்கு இவன் ஏன் கைஸ் போகலாம்? ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கணும். அதனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த குரோவரா இதை வச்சு அந்த இடத்த கரெக்டாக உடைக்க போகிறேன். அதை வச்சு மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த நோட்டு கன்ஃபார்ம் வச்சோம். வச்சாச்சு. எது வேணாம். ஸோ இப்போ அவங்க வட்டோம். ஸோ இவன் இப்போ எங்கே போவான்னு தெரியல. வராதா வெளியே உள்ளே மட்டும் போய்க்கிட்டான். கைஸ் டிச் ஆகுவாங்க. கேமே நின்றுவான். ஆனால் பயந்து சாப்பிடுனே. அவ்வளோதான் போனோம். இந்த வழியாக போயிடலாமா? வேணாம். யாருறாங்க? ஓகே நம்ம ஒரு மித்துக்குது கைஸ். சரி நம்ம இப்போ பஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீட்டு ஜன்னல், அதாவது அலோன் எப்படி நம்ம வீட்டில் இருக்க ஜன்னல் உடைக்கவே முடியாது சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா கைஸ்? உண்மையாக இது? ஆமாம் கைஸ், இந்த மீட் கன்ஃபார்ம். இந்த மீட் உண்மை தான். ஸோ ஓகே, இந்த மீட் இருக்குதும். ஆனால் மற்ற என்ன பண்ணா? ஐயோ யார் தான்? நீ எங்கே தான் வருவ கைஸ்? அவன் வீட்டுக்கு பின்னாடி போகலாம். ஜேன் சான்ஸ் அவன் வீட்டுக்கு நம்ம போயிடலாம். பார்த்தாண்டா. வந்துடாதே இருக்காதான் இல்லையா? எப்படா கண்டுபிடிச்ச? கைஸ் ரூமை மாந்துட்டேன். ஆனால் கைஸ் ஸோ ஓகே, இந்த வழியாக தான் போவோம். நம்ம இந்த வழியாக போயிட்டு கீயை வச்சு ஓப்பன் பண்ணா பார்த்தாண்டா. யாரு கேஸ் ஓப்பன் பண்ணி தொலைய மாட்டலாம்? நீ தூக்கி போடணுமா? ஏன் ஓப்பன் பண்ணலாம் கூட தெரியல. என்ன பண்ணுவேன்? டிபி ப்ளீஸ் ஓப்பன் பண்ணிடுறது. காலில் கூட அப்பா ஓடிடலாம். எப்பா நல்ல வேலை வந்தாச்சு. கைஸ் இவன் ரொம்ப வெளியேற்றலாம் கைஸ். இவன் வரல போகிறான். போகாது. இது ஓப்பன் பண்ணிட்டான் கைஸ். இது ஓப்பன் பண்ணிட்டு இது வழியாக நம்ம தச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்ல நம்புவீங்களா? இதுவா இல்லை அதுவா? இது மையா? ஆமாம் இதே தான். இதை இப்போ தூக்கி வச்சு வச்சிடணும். வரா ஏன்டா தீப்பி அடிக்கிற பாடா. ஸோ நம்ம இது வழியாக போனோம். ஸோ இங்கே அவன் கிட்டத்தட்ட மெயின், அதாவது முடிக்க போகிற நிலைமைக்கு வந்துட்டோம். இங்கேனா கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதையும் பார்த்துலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். என்ன ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். ஆன் பண்ணுடா. அதை கைஸ் நான் தலைகீழ போயிட்டேன். இதை ஆன் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணணும். ஓ மை காட், இன்றைக்கி தான் இப்படி படுத்துமா. ஆன் பண்ணி விட்டேன் கைஸ். ஸோ இன்னிங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம இந்த கேமை வந்து கொஞ்சம் டஃப்பாக போகுது கேமு. ஏன்னா நம்ம அந்த இடத்த ஓப்பன் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இங்கே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. எக்ஸிட் ஒரு இங்கே தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஆக்ட் 1 ஈஸி தான் கைஸ். பட் ஆக்ட் 2 கிளியர்னா ரொம்ப கஷ்டம். ஃபைனலுக்கும் நம்ம பேச விளையாண்டுடலாம். ஓகே, நான் வந்து அனுப்புகிறேன். கேஸ் இது ஒன்று கேஸ். இந்த கிளிச்சை மட்டும் நீங்கள் இந்த அப்பா தூக்கிடாம எப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா கேஸ். ஸோ இந்த டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஜன்னல் ஏன் ஆன் பண்ணும். ஜன்னல் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம இந்த இடத்துல ஆன் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப சப்ப மேட்டேன். ஸோ அதை நம்ம தூக்கி வச்சுட்டு இந்த டோரை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணணும். டோர் போய்ட்டு நீ பிரிக்கை தள்ளி விட்டுணும். ஸோ போடா. ஸோ நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணால் இது ஓப்பன் ஆகிடும். அது வழியே ஜென்ரலுக்கு அந்த மிட்டிவ் காரணம் அந்த மாதிரி தான் அந்த வழியே எஸ்கேப் ஆகலாம் இந்த கேமு. ஸோ உங்களுக்கு சொன்னால் புரியாது. நான் ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். கரெக்டாக கொடுத்தாச்சு ஓப்பன் ஆகும். யாரா சும்மா கஷ்டமாக இருக்குது கதை ஓப்பன் பண்ண மட்டும். கிளிச்சை மட்டும் அவனே தெரிஞ்சு போகிறேன். அவனே உருவாக்க யாரானா வரேன். இந்த கிளிச்சை மட்டும் சரி பண்ணுவேன். அப்படியா? இன்னுமே வீடியோ பார்க்க நீங்கள் லைக் பண்ணல. நீ வேறடா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணியிருப்பாங்கடா இல்லைடா. ஆமாம் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிங்க. ஸோ அது 100 ஆச்சுன்னா நான் வந்து ஃபேஸ் ரிவீல் போட்டேன்ல 30 சப்ஸ்கிரைபருக்கு. இனிமேல் ஃபேஸ் பக்கத்தில் இருக்கும். நான் அப்படியே வீடியோ போடுவேன். ஸோ அந்தமாரி வீடியோ போடுவேன். பட் அதுக்கான காரணம் நீங்கள் ஆகணும். அப்படின்னா நீங்கள் நீக்காக ஓப்பன் பண்ணா கேஸ் 10 நாள் ஆகிடும். இது மாட்டிக்கிச்சுக்கா. இங்கே ஒரு கதவு இருக்குது. இது ஓப்பன் பண்ணுவோம். கேஸ் எல்லா கதவும் மாறி ஆயிடுச்சு. நான் எல்லடா போவேன். கைஸ் ஏதாச்சும் வச்சிடலாமான்னு தோணுது. கதவு கூட திறக்க மாட்டலாங்களே. ஆமாண்ணே அதாங்க லாக்கில் சோக்கிட்டு இப்போ தான் ட்ரை பண்ணேன். அதான் வாங்கடா. எப்போ திறந்துடுவோம் லாக்கா. இது ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் வந்து ஒரு பசில் மாதிரி கிட்டத்தட்ட நம்ம வந்து மண்டையை குழப்பிடுவானுங்க. ஆனால் இந்த கேம் ஈஸி தான் கைஸ். பட்டு இந்த பசில் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ அதனால இந்த கேம் எல்லாம் கஷ்டப்பாங்க. எப்பா கேஸ் வெறியாச்சுது கேஸ். இந்த கதவை மொத்தம் நிப்பாட்டுங்க. எப்பா வெறியாது கேஸ். காசு வந்து கொடுத்து ஏற்றோம் அப்படியும் பாருங்க. மறுபடியும் வழியில் வரணும். ஸோ ஓகே இந்த இதான் இப்போ நின்றுணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ண கதவுக்குல எதனா ஓப்பன் பண்ண அதோக்கா இந்த இது வழியே போயிட்டு இப்போ நம்ம இந்த கரெக்டாக சொன்னான்னு தெரியல. நம்ம ஒரு டோர் பார்த்தோம்ல அந்த டோர். அதாவது
இங்கே ஒரு ஜென்ரேட்டர் சொன்ன எந்த ரூம் மாட்டி ஓகே ஏதோ ரூம் கைஸ் வாங்க. எப்பா கைஸ் இனிமேல் கடுப்பேற்றினா கேமே வாங்கன்னு போயிடலாம் கொண்டு ஒன்று கைஸ். ஸோ கைஸ் இப்போ போய் நம்ம ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டுருந்தோம். டோர் கைஸ் பட்டன் இதுவுமா அதான் இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே இப்போ நம்ம இந்த வழியாக போனால் நம்மளால் இந்த டோர் ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் தவறான செயல். ஏன்னா நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். எப்படி காமெடி ஆள் பின்னாடி வந்துட்டான். இப்போ நம்ம இந்த வழியாக தப்பிச்சு போகணும். ஸோ ஆக்ட் 1 இப்போ முடிய போயிடுச்சு. அவ்வளோதான் இங்கே நின்றுணும்னு நினைக்கிறேன். எத்தனை போட்டு வைப்பீங்க அவ்வளோ தாங்க. ஸோ இது ஆக்ட் 2 இந்த வீடியோ வேணால் நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து ஆக்ட் 2 விளாட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிக்கல டிஸ்லைக் பண்ணி எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கேம் ப்ளே வீடியோ போட்டுக்கோ, அதுவும் ஹாரர் கேம். ஸோ வழக்கம் போல் நமக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு மற்றவங்க மாதிரிலாம் ரிலீஸ் ஒரு 20 லைக்ஸ் கைஸ். 20 லைக்ஸ் கிடச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு பார்ட் அதாவது ஆக்ட் 2 போட்டுருவேன். ஸோ அதான் கைஸ் அவ்வளோதான் கைஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.